அன்பிற்கினிய உலக தமிழ் சொந்தங்களே, புத்தம் புதிய பொலிவுடன் எங்கேயும் எப்பொழுதும் எல்லா பொருட்களும் வாங்க மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங். டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்டுள்ள நமது வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ செய்து கீழ்கண்ட எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் ஆர்டர் செய்தால் போதும். மொத்தமாகவும் சில்லறையாகவும் உங்கள் முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். தமிழகம் முழுவதும் இலவச டோர் டெலிவரி உண்டு. வாடிக்கையாளர்கள் அனைவரும் ஆதரவு அளிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்வது மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங். بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் ஏஏடி கிளப் எலக்ட்ரானிக் தாவா யூடியூப் சேனல் வழங்கும் துல்ஹஜ் மாதத்தின் சிறப்பு தொடர் பயான். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது நாம் நேற்றைய தினம் பார்த்தோம், துல்ஹஜ் மாதத்தில் நோன்பு நோற்பது என்பது எப்படி நமக்கு நம்முடைய பாவங்களை மன்னிக்கப்படுகின்றது, அரஃபா நாளுடைய நோன்பு எப்படிப்பட்ட பாவங்களை மன்னிக்கின்றது என்பதாக நாம் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். இன்னும் இறைவன் இந்த மாதத்தை கண்ணியப்படுத்துவதற்காக உம்ராவுடைய நன்மையையும் ஹஜ்ஜுடைய நன்மையையும் எப்படியெல்லாம் ஒப்பிட்டு காட்டினான் என்பதையும், மரணத்தை விட அதாவது மரணத்தை தாமதமாக்குவதற்கு கூட தயங்கக்கூடிய இறைவன் நமக்கு கொடுக்கக்கூடிய நன்மைகளை வாரி வழங்குவதில் எவ்வளவு மிகவும் அதாவது ஃபாஸ்டாக இருக்கின்றான் என்பதை பற்றி நாம் பார்த்தோம். அல்ஹம்துலில்லாஹ். பாருங்கள், குறிப்பாக அரஃபாவுடைய நாளில் அல்லாஹ்விடம் நரகத்தை விட்டு பாதுகாப்பு தேட வேண்டும். குறிப்பாக பாருங்கள், அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் அரஃபா துல்ஹஜ் 9வது நாளில் அடியார்களுக்கு நரக விடுதலை அளிக்கும் அளவிற்கு வேற எந்த நாட்களிலும் நரக விடுதலை அளிப்பதில்லை. அப்ப அந்த நாளில் தான் நம்ம என்ன பண்ண வேண்டும்? அதிகமாக அல்லாஹும்ம அஜ்ஜிர்னா மினன்னார், யா அல்லாஹ் நரக நெருப்பிலிருந்து எங்களை பாதுகாப்பாயாக என்று நாம் ஒவ்வொருவரும் இறைவனிடம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு கேட்க வேண்டும். அல்லாஹும்ம அஅதிக்னா மினன்னார் வஅத்கில்னா ஜன்னா, அல்லாஹ் எங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து எங்களுடைய முகங்களை நரகத்திலிருந்து பாதுகாத்து தடுத்து வைத்து சொர்க்கத்திற்கே நுழைய செய்வாயாக என்பதாக நாம் கேட்க வேண்டும். பாருங்கள், இப்படியாக பாருங்கள், மீண்டும் ஒருமுறை சொல்கின்றேன், அல்லாஹும்ம அஜ்ஜிர்னா மினன்னார், இதுவும் நரகத்திற்கான ஒரு துஆதான். அல்லாஹும்ம அஅதிக்னா மினன்னார் வஅத்கில்னா ஜன்னா, இதுவும் நரகத்திற்கான துஆதான். பாருங்கள், இதையெல்லாம் நம்ம அதிகப்படியாக ஒரு தஸ்பீகை போன்று அதிகப்படியாக நாம் ஹஜ்ஜுடைய மாதத்தில் அரஃபாவிற்கு சென்றால்தான் இதை ஓத வேண்டும், நோன்பு வைத்தால்தான் இதை ஓத வேண்டும். அப்படி அல்ல, எந்த நேரம் வேண்டுமானாலும் நாம் நரகத்திலிருந்து பாதுகாப்பு தேடிக்கொள்ளலாம். அல்ஹம்துலில்லாஹ். பாருங்கள், அல்லாஹ் தஆலா அரஃபா நாளில் தான் நரக விடுதலை அளிப்பதற்கு என்ன பண்ணுகின்றான்? அல்லாஹ் தஆலா வேற எந்த நாட்களிலும் கொடுக்காத முக்கியத்துவத்தை அந்த நாளில் கொடுக்கின்றான். அன்றைய தினம் அவன் அரஃபாவில் உள்ளவர்களை நெருங்கி வானவர்களிடம் அவர்களை குறித்து பெருமை பாராட்டுகின்றான். அல்ஹம்துலில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நம் அனைவர்களுக்கும் அந்த ஹஜ்ஜுடைய பாக்கியத்தையும் அரஃபாவுடைய பாக்கியத்தையும் தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். பெருமை பாராட்டி இறைவனே நம்மை பெருமை பாராட்டி பேசி கொண்டிருக்கின்றான். இவர்கள் எதை நாடி இங்கு கூடியுள்ளார்கள் என்று பெருமிதத்தோடு கேட்கின்றான். யாரை பார்த்து? மலக்குகளை பார்த்து அல்லாஹ் கேட்கின்றான், இந்த கூட்டம் அரஃபா மைதானத்திலே கூடியிருக்கின்ற இந்த கூட்டம் எதை நாடி இங்கே கூடியிருக்கின்றது என்பதாக கேட்கின்றான். இறைவன் அப்படி பெருமை பாராட்டுகின்றான். எதை நாடி நாம் சென்றோம்? இறைவனை நாடிதான் சென்றோம். அப்ப அல்லாஹ்விற்காக தான் நாம் போனோம். அப்ப அல்லாஹ் என்ன பண்றா? என்ன நாடித்தான் இவங்க வந்திருக்காங்க, எனக்காக தான் இவங்க வந்திருக்காங்க இன்றைய நாளில் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் பெருமை பாராட்டி அந்த மலக்குகளிடம் பேசி அந்த சபையிலே நம்மை இறைவன் கண்ணியப்படுத்தி காட்டுகின்றான் என்பதாக இந்த ஹதீஸ்களை வந்து கொண்டிருக்கின்றது. இதுவும் முஸ்லீமிலே பதிவு செய்யப்பட்ட ஹதீத். அடுத்ததாக தக்பீர், தஹ்மீத், தஹ்லீல் அதிகமாக சொல்லுவது. அது என்னங்க தக்பீர், தஹ்லீல் இதெல்லாம் என்ன அப்படின்னா என்ன? தக்பீர் அதான் இறைவனை புகழ்வது, தஹ்மீத் இறைவனை அல்லாஹ்வுக்கே புகழனைத்தும் என்று சொல்வது, இதுதான், வேற ஒன்று இல்லை. இறைவனை அதிகப்படியாக புகழ்வது. அதாவது அல்லாஹ் தஆலா குர்ஆன் ஷரீஃபிலே கூறுகின்றான், 22வது சூராவிலே 28வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், அறியப்பட்ட நாட்களில் இறைவனை திக்ரு செய்யுங்கள் என்பது துல்ஹஜ் 10 நாட்கள் ஆகும் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுகின்றார்கள்.
பாருங்கள், அறியப்பட்ட நாட்களில், நமக்கு தெரிஞ்ச நாட்களில் எல்லாம் நாம் திக்ரு செய்ய வேண்டும். அதாவது கண்ணியமிக்க மாதங்களாக ரமலான் மாதமாக இருக்கட்டும், துல்காய்தாவாக இருக்கட்டும், ஷாபான், ரஜப், எந்த மாதங்களாக இருந்தாலும் சரி, அறியப்பட்ட மாதம் என்று குறிப்பாக சொல்லப்பட்ட மாதம் இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம். இறைவனை நாம் காண்பதற்கு ஒரு சிறிய தொடர்புள்ள மாதமாக, அதாவது ஒரு சின்ன நமக்கும் இறைவனுக்கும் சின்ன உரையாடல் நடத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு இடம்னு சொன்னால் அது இந்த துல்ஹஜ்ஜுடைய மாதம் தான். அதை தான் இதில் சொல்றாங்க. அறியப்பட்ட நாட்களாக இருந்தால் துல்ஹஜ் மாதத்திலே நீங்கள் இறைவனை தேடிக்கொள்ளுங்கள். இந்த 10 நாட்களில், முதல் 10 நாட்களில் இறைவனை தேடிக்கொள்ளுங்கள். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் என்ன கூறுகின்றார்கள் என்றால், துல்ஹஜ் மாதத்தில் முந்தைய 10 நாட்களில் கடைவீதிக்கு சென்றால் தக்பீர் சொல்வார்கள். அதை பார்த்து மக்களும் சொல்வார்கள். நஃபிலான தொழுகைக்கு பிறகும் முஹம்மது பின் அலி ரலியல்லாஹு அவர்கள் தக்பீர் சொல்வார்கள் என்பதாக கூறுகின்றார்கள். பாருங்கள், அப்போ கடைவீதிக்கு சென்றால் முதல் 10 நாட்களில் நாம் தக்பீரை அதிகப்படுத்திக் கொள்ள வேண்டும். நம் அதிகப்படுத்த நம்மை பார்த்து மற்றவர்களும் கூற வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இன்றே பலரும் பிறை 9 முடிவிலிருந்தே தக்பீர் கூறுவதை ஆரம்பிக்கின்றார்கள். இது பிழையான வழிமுறை. இது ஒரு தவறான கூற்று. துல்ஹஜ் தலைப்பிறை தொடக்கம், அதாவது துல்ஹஜ் 1 முதல் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் முடியும் வரை நாம் தக்பீர், தஹ்மீத், தஹ்லீல் கூற வேண்டும். இறைவனை புகழ்ந்தவர்களாக நாம் இருக்க வேண்டும். எப்பொழுதிருந்தே துல்ஹஜ் 1 10 வரை, தஷ்ரீக் ஐயாமு தஷ்ரீக்குடைய நாட்கள் முடியும் வரை, 11, 12, 13 எதுவாக இருந்தாலும் அது வரைக்கும் நாம என்ன பண்ணணும்? இறைவனை தக்பீர் கூறுபவர்களாக இருக்க வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். அடுத்த தொடர் பயானாக இன்ஷா அல்லாஹ் நாம் அடுத்த பயானிலே இன்ஷா அல்லாஹ் நாம் காண்போம். அஸ்ஸலாமு அலைக்கும். ஆக்கூர் இஸ்லாமிய தமிழ் சங்கம் ஏடி கிளப் யூடியூப் சேனல் மற்றும் மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங் இணைந்து இணையதளம் மூலம் நடத்தும் பரிசு மழை இஸ்லாமிய கேள்வி பதில் நிகழ்ச்சி 12வது மாதம் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற மே 15 முதல் நமது ஏடி கிளப் யூடியூப் சேனலில் மாத தொடர் பயானிலிருந்து ஏடி கிளப் வாட்ஸ்அப் குரூப் மூலம் இன்ஷா அல்லாஹ் வருகின்ற ஜூன் 10 அன்று திங்கட்கிழமை இந்திய நேரப்படி இரவு 10 மணி அளவில் சுமார் 20 கேள்விகள் கேட்கப்படும். முன்பதிவுக்கு ஸ்கிரீனில் உள்ள எண்ணை தொடர்பு கொள்க. வெற்றியாளர்கள் பெயர் அறிவிப்பு வருகின்ற ஜூன் 15 ஜூம் காணொலி வாயிலாக நடைபெற உள்ள ஏடி கிளப்பின் பெருநாள் சந்திப்பு நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினர் மூலம் அறிவிக்கப்படும். பரிசுகள் மர்சூகா ஆன்லைன் ஷாப்பிங் மூலம் ஆர்டர் செய்து உங்களின் வீட்டு முகவரிக்கு அனுப்பி வைக்கப்படும். மேலதிக விவரங்களுக்கு ஏடி கிளப் வாட்ஸ்அப் குரூப்பில் தொடர்ந்து இணைந்திருங்கள்.